ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, பட் ரிலாக்ஸிங்கான பொசிஷனு. சிங்கிள் ஏபிஎஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆனால் பிரேக் போட்டால் ஒரு புஷ் கொடுக்குவாங்க. நம்ம இப்போ ஆக்சிலேட் பண்ணால் எப்படி ஒரு புஷ் இருக்கும், அது மாதிரி பிரேக் போட்டால் ஒரு புஷ் இருக்குது. ஆனால் வண்டி வந்து நல்லா அப்படியே எனக்கு வாபிள் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம போன வாட்டி கரிஷ்மா பார்க்க ஆக்சுவலாக எக்ஸ்பல்ஸ் ஓட்ட வந்தோம். கரிஷ்மா கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு எக்ஸ்பல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக டைவ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, டக்கு டக்குன்னு தேர்ட் கியர் வந்துட்டோம் நம்ம. விட மாட்டாங்க போல இருக்கு யாரும். ஓ, ஆக்சுவலாக செம ஸ்பீடு போகுது. காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால கோபுரோவே வந்து ஆடுது. ஓகே, நல்லா தாங்க இருக்குங்க. ஆக்சுவலாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நம்ம டச் பண்ணிட்டோம், ஆல்ரெடி டச் பண்ணிட்டோம் நம்ம. பிரேக்கிங்குமே சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் அண்ட் சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பல்ஸ் தான். ஸோ லாங் ஹேண்டில் பாருன்றதுனால நமக்கு வளைச்சி ஓட்டுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ பிரேக்கிங் இப்போ நம்ம பிரேக்கிங் போடுறோம் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சஸ்பென்ஷனில் வந்து இறங்குற மாதிரி இருக்குது. அண்ட் அது போக நமக்குமே வந்து ஆக்சுவலாக ரிலாக்ஸிங்கான ஒரு பொசிஷன் தான். ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, பட் ரிலாக்ஸிங்கான பொசிஷனு. சிங்கிள் ஏபிஎஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆனால் இன்னொரு சின்ன விஷயம்னா, இப்போ நம்ம வந்து இஃப் இன் கேஸ் கிளச்சு பிடிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து எந்த கீருன்னு இருக்குன்னு தெரியல. கிளச்சு விட்டால் தான் தெரியுது 4வது கீர் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி இது இஷ்யூவா இல்லை அந்த ஒரு ஃபீச்சரா அப்படின்னு தெரில. ஏன்னா இது மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த விஷயம் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நார்மலாகவே நம்மளால் 100 டச் பண்ண முடியுது தான். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பேஸ் கூட. ஸோ டர்ட் பைக்குக்கு என்ன வேணுமோ வரணுமோ அது வந்திருக்கு. இப்போ வைப்ரேஷன்ஸ் லைட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை. 96ல் வந்து நமக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஓ மை காட், சரியான காது அடிக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம திருப்பி ரிட்டர்ன் இந்த ரோட்டில் அடிப்போம். ஸோ அந்த ரோட்டில் அடிக்கும்போது பார்க்கலாம். சரி ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால நம்மளால் Insta360 வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஓவர் வெயிட் ஃபாலோ ஆகிடுச்சு, நல்லா சாஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து திருப்பி இது போட்டுட்டு Insta360 நம்ம இந்த மவுண்ட்டுக்கு மாற்றிக்கலாம், நார்மல் மவுண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சிட வேண்டியது தான். டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ மக்களே, ஆக்சுவலாக இது வந்து நான் பைபாஸில் செக் பண்ண போகிறேன். அதனால் நீங்களும் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸோ ப்ராப்பராக ஓட்டுறவங்களாக இருந்தால் ஓகே. சின்ன பசங்க ஹெல்மெட் போட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஓட்டுங்க. அண்டு ரோடுன்னு வந்துச்சுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். கேட் தாண்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் எவ்வளோ போகுது அப்படின்ற ரிலேபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் பிரேக் போட்டால் ஒரு புஷ் கொடுக்குவாங்க. நம்ம இப்போ ஆக்சிலேட் பண்ணால் எப்படி ஒரு புஷ் இருக்கும், அது மாதிரி பிரேக் போட்டால் ஒரு புஷ் இருக்குது. இப்போ வந்து நான் கிளச் பிடிச்சிட்டேன், அதனால் இது வந்துருச்சு. இப்போ எந்த கீரில் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ இந்த ஆரம்பிப்போமா இங்கேருந்து. ஓகே, ஃபஸ்ட் கியர்,
38 60 84 100 102. ஆக்சுவலாக 4வது கீர் 102. ஆனால் வண்டி வந்து நல்லா அப்படியே எனக்கு வாபிள் ஆகுது. ஆக்சுவலாக 110. வெயிட் கம்மின்றதுனால ஆக்சுவலாக வண்டி நல்லாவே ஆடுது. இன்னொன்று விஷயம் என்னென்னா எனக்கு நல்லா காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமாக ஆடுது வண்டி. ஸோ ஆக்சுவலாக 120ன்றது ஆடி மாதத்தில் அது இந்த வண்டியில் ஓட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி 110 நம்மளால் டச் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் எனக்கு வண்டி வந்து இப்படின்னு ஆடுது. சொன்ன ஆடி காற்று. சஸ்பென்ஷன் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. கரிஷ்மாவில் என்ன தான் யூஎஸ்டி ஃபோக்கஸ் கொடுக்கலனாலும் ஒரு நல்ல டெலிஸ்கோபிக் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க சொல்லலைங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இன்கேஸ் நம்ம ஆக்சிலேட் கொடுத்தா எப்படி இழுத்துட்டு போவோமோ அதே மாதிரி பிரேக் போட்டால் யாருங்க அப்படியே முன்னாடி இப்படி போகுது. இது ஆக்சுவலி கரெக்டாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு. இது கரெக்டு தான், ஆமாம் இது நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சீட்டுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. அண்ட் கொஞ்சம் நான் ஹிமாலயன் ஓட்டுறதுனால எனக்கு அது வைடர் சீட்ஸு இதில் கொஞ்சம் நேரோவாக இருக்குன்றது ஃபீல் பண்ணேன். பட் மிச்சபடி வெயிட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ சீட்டு ஹைட்டு, ஹேண்ட்லிங்கு, ஏன்னா ஹேண்டில் பாஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால ஹேண்ட்லிங்கு இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மிச்சபடி வேறு எதுவும் இது கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு வேளை பில்லியன்ஸ் உட்காந்தாங்கன்னா பில்லியனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிங்கிள் இதில் லாங் ரைடு போகிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஓகே, நார்மல் தான், வாவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு தேவையானது வந்துக்கு இது இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹிமாலயனில் வந்து காதில் அடிக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு காதிலெல்லாம் ஒன்றும் அடிக்கல, நல்லா டிஸ்போஸ் ஆகுது எனக்கு 2 சைடுமே. மெயினு ஸோ நீங்கள் மெயினாக இந்த பைக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக கண்டிப்பாகவே நீங்கள் இது எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களோட உட்காருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா உட்காருது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தாராளமாக வண்டி எடுங்க. நல்ல பைக் தான். அது மெயினாக நீங்கள் வந்து டூரிங்கு, அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் பைக் இது. ஸோ ஈவன் மைலேஜும் சரி, ஏன்னா பைக் வாங்குறதுல மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மைலேஜு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இனிஷியலாக நீங்கள் கொடுக்க போகிற ஆன் ரோடு அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஓகே, நல்ல விஷயந்தான், நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு இதில் பாஸ் கொடுத்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப எல்லா வண்டியும் பாஸ் ஓட்டிட்டு ஹிமாலயனில் இப்படி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் இங்கே இந்த பாஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் சொன்ன ஒரு விஷயம், கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பெல்லாம் சொல்லலாம், ஓகே நல்லா நார்மலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாக ஓட்டும்போது ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹைவே ஸ்பீடில் போகும்போது நமக்கு இப்படி ஒரு ஷேக் இருக்குது. ஏன்னா பைக் வந்து வெயிட் அவ்வளோ வெயிட் இல்லை. ஐ திங்க் 159 சம்திங் 160 தான். ஸோ எனக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ எதுனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அண்ட் ரைட் சேஃப், பி சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டி நமக்கு வந்து கொடுத்தது வந்து எம்ஜே மோட்டார்ஸ், ஸோ சிவகாசி, ஸோ ஹீரோ. ஸோ அவங்ககிட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வண்டி விட்டாச்சு. ஸோ நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் ரெஃபர் பண்ணி இங்கே கேட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பாய்.